அனைவருக்கும் வணக்கம். ஐம் திவ்யா செல்வகுமார். நம்ம தமிழ்நாட்டோட ஸ்டேட் டெப்யூட்டி ட்ரெய்னர். இந்த வீடியோ எதற்காக அப்டின்னா, இதுவரைக்கும் நம்ம பாலிசி பிரிகேட்ல 9 டாஸ்க்ன்றது பார்த்துருப்பீங்க. அத பத்தி நெறைய தெளிவு பெற்றிருப்பீங்க. அடிஷ்னலா இப்போ வந்து 10த், 11த் டாஸ்க் 2 டாஸ்க்ன்றது ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த டாஸ்க்க பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ 10த் டாஸ்க் என்ன அப்டின்னா, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்மளது வந்து துபாயில வந்து ஹான்சன் அண்ட் சா காலேஜ் வந்து ஓப்பனிங் நடக்க போகுறது. அங்க வந்து 55,000 பிசிக்கல் சேலஞ்சஸ் பெர்சன்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ வந்து கேர்டேக்கர் பண்றதுக்காக கேர்டேக்கர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. 55,000 பேருன்றது தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க வந்து கிளீன் பண்றவங்க, ஃபுட் சமைச்சு குடுக்குறவங்க, பிளம்பர்ஸு, டிரைவர்ஸு, டாக்டர்ஸு, அ அங்க டீச்சர்ஸ், ஹெச்ஓடிஸ், பிரின்சிபல்ஸ் இந்த மாரி 12,000 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஸோ 55,000 கேர்டேக்கர்ஸ் தேவைப்படுறாங்க. ப்ளஸ் 12,000 பேர் மொத்தம் 67,000 பேருன்றவங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக வேக்கன்ஸீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 40,000 ஜெனரல் கேட்டகரி ஸ்டூடண்ட்ஸ் படிக்க போறாங்க. ஸோ இப்போ யாராவது படிக்கணும்னு நெனைச்சாலும் அவங்களுக்கும் நம்ம வந்து அ ஹெல்ப் பண்ணலாம் நம்ப. ஸோ அவங்கள அந்த இடத்துல வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கும், அங்க பணிபுரியறதுக்கும் வந்து 2,000 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 69,000 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஸோ இந்த 69,000 வேக்கன்ஸீஸ வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்காக மட்டும் தான் இந்த 10த் டாஸ்க்ன்றது இருக்கு. ஸோ யாராவது இதுக்கு எலிஜிபிளா இருக்காங்க அப்டின்னா, அவங்கள வந்து ரிலேட்டடா அவங்க டீட்டெயில்ஸ வந்து கலெக்ட் பண்ணி, அவங்களோட அப்ளிகேஷன் எடுத்து மூவ் பண்றது தான் வந்து இந்த 10த் டாஸ்க்ன்றது. நெக்ஸ்ட்டு வந்து 11த் டாஸ்க். 11த் டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா வந்து, ஹானஸ்ட் ஹார்வெஸ்ட் தான். ஸோ விச் மீன்ஸ் சூப்பர் மார்க்கெட் செயின். ஸோ இந்த இதில வந்து 68,000 சூப்பர் மார்க்கெட் செயின்ஸ் இருக்கு. அதில வந்து 7,00,000 வேக்கன்ஸீஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்ல பொறுத்தவரைக்கும் 33 கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம வந்து ஜாபுக்காக நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த 33 கண்ட்ரீஸ்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற 68,000 சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 20, 30% வந்து நம்பளுக்கு வந்து ரென்ட்டுக்கு எடுத்திருக்கோம். அந்த இடத்துல இருக்கிற வேக்கன்ஸீஸ் மட்டுமே 7,00,000 வேக்கன்ஸீஸ் இருக்கு. எஃப்எம்இசிஜி அண்ட் ஃபுட், மெடிக்கல் ரிலேட்டடா இந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து அங்க ஆர்கானிக்க வந்து நம்ம அங்க சேல்ஸ் பண்ண போறோம் அந்த இடத்துல. அத சேல்ஸ் பண்றதுக்கு ப்ராடக்ட்ட சேல்ஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு அங்க வந்து மெர்கன்டைஸ் தேவைப்படுறாங்க. ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் 10 பேர் நம்மளுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ 68,000 சூப்பர் மார்க்கெட் நம்மளுக்கு கிட்ட ஆள்கள் தேவை. மொத்தம் 7,00,000 வேக்கன்ஸீஸ் 33 கண்ட்ரீஸ்ல இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா, ஐரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து நம்மளுக்கு 33 கண்ட்ரீஸ்ல ஆட்கள் தேவை. ஸோ இந்த ஆட்சேர்ப்பு தான் இப்போ வந்து நம்மளது 11த் டாஸ்க்ன்றது வந்து. ஸோ 10த் டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் நம்ம காலேஜ் ரிலேட்டடா நம்ம அதில இருக்கிற வேக்கன்ஸீஸ் மொத்தம் 69,000 வேக்கன்ஸீஸ். ஸோ அதுக்கான ஆட்கள் நம்ம சேர்ப்பு பண்றதையும், இந்த ஜாப்ல நம்ப வந்து அதாவது இங்க சூப்பர் மார்க்கெட் செயின் சூப்பர் மார்க்கெட் ரிலேட்டடா மெர்கன்டைஸ் வந்து நம்மளுக்கு 7,00,000 பேர் ஆட்சேர்ப்பையும் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் நம்ம இந்த இதில. ஸோ இது ரிலேட்டடா எடுக்கிறது தான் இந்த அப்ளிகேஷன். இதுக்காக நம்ம யார்கிட்டயும் எதுவும் ரூ. 1 கூட நம்ம டிக்னிஃபை இண்டிபெண்டன்ஸ் யார்கிட்டயும் சார்ஜ் பண்ணவே இல்ல. ஸோ அதனால இத நல்லா எல்லாரும் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. நம்ப வந்து யாருக்கு தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க டீட்டெயிலா எடுத்து அனுப்புறது தான் நம்ம பாலிசி கோஆர்டினேட்டர்ஸ் உடைய ஒர்க்கு. அவங்க தகுதி வாய்ந்தவங்க அப்டின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு அந்த ஜாப் வந்து 0 காஸ்ட்ல அதாவது எந்த வித அமௌண்ட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த ஜாப்ன்றது கிடைச்சிடும். சப்போஸ் அவங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா, அவங்களுக்கு அதுக்கான தகுதி இல்ல. பட் அவங்க விருப்பப்படுறாங்க அப்டின்னாலும், நம்ம அது மூலமாவும் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக ட்ரெய்னிங் சென்டர்ல அவங்கள சேர்த்து விட்டு, அதுக்கான சார்ஜஸ் அவங்க அங்க பண்ணி, அவங்க ட்ரெய்னிங்க முடிச்சு, அவங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்றதுக்கு, சூப்பர் மார்க்கெட்ல ஜாயின் பண்றதுக்கு. ஏன்னா, அங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி குடுத்து, அவங்கள அந்த ஜாப்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கும் நம்ம வந்து மூவ் பண்றோம். ஸோ, மத்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, 3 அப்ளிகேஷன் எடுத்தா தான் அப்பாயின்ட்மென்ட் சொல்லும். சேம் இதுவும் தான். இதில எவ்வளோ அப்ளிகேஷன் வேணா நீங்க எடுக்கலாம் நீங்க. எடுக்கிறது மட்டும் இல்லாம, இதிலேயே நீங்க 3 அப்ளிகேஷன் எடுத்தாலும் உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட்ன்றது கிடைக்கும். ஸோ, இதுவுமே உங்களுக்கு வந்து நம்ம சீஃப் கோஆர்டினேட்டர் இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வாய்ப்புகள் இந்த 10த், 11த் டாஸ்க் மட்டும் இல்லாம மொத்தம் 11த் டாஸ்க் இருக்கா. இந்த 11 டாஸ்க்ல உங்களுக்கு எந்த டாஸ்க் உங்களால கம்ஃபர்டபுளா நீங்க வந்து உங்களால சீக்கிரம் முடிக்க முடியுமோ, அத எடுத்து ஃபாஸ்ட்டா நீங்க வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆவறதுக்கு பாருங்க. அப்ளிகேஷன மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஆக பாருங்க. இந்த 10த், 11த் டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தது அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்களுக்கான டவுட்ஸ் நாங்க கிளியர் செஞ்சு தரோம். தேங்க் யூ.